அன்புக்குரிய மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடியது 11ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் பாடம் 13 சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடரும் பணித்தாள்கள். இதை பற்றி நாம் இன்னைக்கு இந்த லெசனில் பார்க்க போகிறோம். டைட்டில் பார்த்தீங்கன்னா தெரிந்த பாடத்தினுடைய தலைப்பு சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. கேஸ்கேடிங் அப்படின்னா தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒன்று, வரிசையாக அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஸ்டைலுங்கிறது அதனுடைய பாணி, அதே மாதிரி சீட்டுங்கிறது தாள்கள், சீட்ஸ், அதைத்தான் சொல்லிக்கிறாங்க கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். இது எதுக்குங்க சார் இந்த HTML இந்த சிஎஸ்எஸ் பயன்படுத்தி எப்படி வலைப்பக்கத்தை உருவாக்குறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாமானவர்களே. அதாவது ஒரு HTML டாக்குமெண்ட்டை அழகுபடுத்தக்கூடிய வேலைக்காகத்தான் இந்த சிஎஸ்எஸ் நாம் பயன்படுத்துகிறோம். ஓகே, ஒரு HTML டாக்குமெண்ட்டுக்கு அழகுபடுத்தக்கூடிய வேலையை இந்த சிஎஸ்எஸ் செய்யும். அந்த HTML டாக்குமெண்ட்டை ஸ்டைல் பண்ணுறது. ஓகே, பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறத்தை கொடுக்கறது, கலரை கொடுக்குறது, அதே மாதிரி அதுக்கு பாண்ட் ஸ்டைலை கொடுக்கறது. ஓகே, இந்த மாதிரி சில வேலைப்பாடுகளுக்காகத்தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்எஸ்ஸை பயன்படுத்துகிறோம், தொடரும் பாணித்தாள்களை பயன்படுத்துகிறோம். ஓகே, இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நாம் சிஎஸ்எஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுபோக HTML டாக்குமெண்ட் உருவாக்கிட்டு அதுக்கு எப்படி சிஎஸ்எஸ் கோப்புகளை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற பற்றியெல்லாம் நாம் பார்க்கலாம். வெரி சிம்பிள் தான் மாணவர்களே, ரொம்ப ஒரு எளிமையான ஒரு லெசன் தான் இந்த லெசன். ஓகே, நீங்கள் சிம்பிளாக அமைச்சுங்க. HTML டாக்குமெண்ட் அளவுபடுத்தக்கூடிய வேலைக்காகத்தான் இந்த சிஎஸ்எஸ் பயன்படுத்துகிறேன். சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். கேஸ்கேடிங்னா தொடர்ந்து, தொடர்ச்சியாக அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்டைல்னால் உங்களுக்கு தெரியும், அதனுடைய பாணி. அதே மாதிரி சீட்ஸுங்கிறது தாள்கள். ஓகே, சரி, வாங்க நாம அறிமுக பகுதிக்கு போகலாம். வலைப்பக்கத்தை வடிவமைக்கும் பல்வேறு HTML ஒட்டுகளை அதன் பண்புக்கூறுகளையும் முந்தைய பாடத்தில் பார்த்தோம். நாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பேஜை டிசைன் பண்ணுறதுக்காக பல்வேறு வகையான HTML டேக் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா வடிவமைப்பு ஒட்டுகளும் அதன் பண்புக்கூறுகளையும் பற்றி ஏற்கனவே அறிந்திருந்தாலும் சில சமயங்களில் ஒரு ஒட்டை ஆவணம் முழுவதும் ஒரே சீராக பயன்படுத்த வேண்டியிருக்கும். இதற்கு பாணி ஒட்டு பயன்படுகிறது. ஒரு டாக்குமெண்ட் முழுவதும் ஒரு பர்டிகுலர் ஸ்டைலை பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய டேக் இந்த ஸ்டைல் டேக், மறந்துடாதீங்க. ஓகே, ஒரு ஆவணம் முழுவதும் ஒரே சீராக பயன்படுத்த வேண்டியிருக்கும். இதற்கு எந்த டேக் பயன்படுகிறது? பாணி டேக், பாணி ஒட்டு பயன்படுத்தப்படுகிறது. வலையாவணத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒட்டி எங்கெல்லாம் இடம்பெற்றுள்ளதோ அங்கெல்லாம் ஒட்டின் முன்னேற்பான பண்பியல்புகளை மாற்றியமைக்க பாணி ஒட்டு பயன்படுகிறது. ஓகே, அதாவது ஒரு வலையாவணத்தில் குறிப்பிட்ட ஒட்டு, அதை பர்டிகுலர் டேக் எங்கெல்லாம் பயன்படுத்தி வைக்கிறோமோ அங்கெல்லாம் எது பயன்படுத்தப்படுகிறதுங்கிறா இந்த பாணி ஒட்டுகள் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. நோட் பண்ணிக்க மாணவர்களே. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க, வாங்க பார்க்கலாம். எக்ஸாம்பிள் H3, அதாவது ஹெட்டிங் டேக்ல 3 பயன்படுத்திக்கிறாங்க என்ற தலைப்பொட்டு பக்கம் முழுவதும் எழுத்து, பாணி, அளவு மற்றும் நிறம் ஆகியவற்றை மாற்றி அமைக்க ஸ்டைல் ஒட்டை கீழ்கண்டவாறு தலைப்பு பகுதியில் வரையறுக்கவும். அதாவது இந்த H3 டேக்ல நாம் அதாவது ஒரு டாக்குமெண்ட் முழுவதும் ஒரே மாதிரியே பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்குள்ள என்ன பண்ண சொல்லிக்கிறா? அந்த H3 டேக்கை இந்த ஸ்டைல் டேக்ல பயன்படுத்த சொல்லிக்கிறா. அப்போ அந்த அதாவது ஒரு டாக்குமெண்ட் முழுவதும் நம்ம ஒரே வகையான பாணிகளை பயன்படுத்தணும், ஸ்டைலை பயன்படுத்தணும்னா அதுக்கு நம்ம எந்த டேக்கை பயன்படுத்தணும்? ஸ்டைல்கிற டேக்கை பயன்படுத்தணும். ஓகே மாணவர்களே, இந்த ஸ்டைல் டேக்கும் பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஓப்பனிங் க்ளோஸ் ரெண்டுமே இடம்பெற்றிருக்கிறது. சரி, வாங்க நம்ம நிரல் பகுதிக்கு போகலாம். HTML ஹெட் டேக்கு டைட்டில் டேக்ல யூஸ் ஆஃப் த அப்படின்னு சொல்லி டேக்னு கொடுத்துருக்குறாங்க. ஸ்டைல் டேக்லேயே அதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, H3ங்கிற அந்த டேக், அதாவது ஹெட்டிங் டேக்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கலர் ப்ளூன்னு சொல்கிறாங்க. ஃபாண்ட் ஃபேமிலி என்னது காப்பர் பிளேட் கோத்திக் போல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாண்ட் ஃபேமிலி சொல்லியிருக்கிறாங்க. ஃபாண்டுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 14 பாயிண்ட்ஸ். ஓகே, இது இந்த டாக்குமெண்ட் முழுவதும் அதாவது இந்த டாக்குமெண்ட் முழுவதும் ப்ளூ கலரில் இருக்கும். காப்பர் பிளேட் கோத்திக் போல்டில் அதனுடைய எழுத்தினுடைய வகை இருக்கும். எழுத்துடைய சைஸ் 14 பாயிண்டில் இருக்கும். ஓகே, அதாவது ஒரு டாக்குமெண்ட் முழுவதும் நம்ம ஒரே வகையான ஸ்டைலை, பாணிகளை பயன்படுத்தணும் அப்படின்னா அதை நம்ம எதுக்குள்ள கொடுக்கணும்? ஸ்டைல் டேக்கில் கொடுக்கணும். இப்போ ஸ்டைல் டேக் முடிஞ்சுது. ஓகே மாணவர்களே, ஹெட் டேக் முடிஞ்சுது. அடுத்து பாடி டேக்கில் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த H3, அதாவது இந்த H3ல தான் நம்ம ப்ளூ, காப்பர் பிளேட் கோத்திக் போல்டு சொல்லிக்கிறோம், 14 பாயிண்ட் சொல்லிக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த H3ங்கிற டேக்கில் வெல்கம் டு லேர்ன் HTML சொல்லிக்கிறோம். அடுத்த H3 டேக் செகண்ட் டைம் யூஸ் பண்ணிட்டு வெல்கம் டு லேர்ன் CSSன்னு சொல்லிக்கிறோம். அடுத்து வெல்கம் டு லேர்ன் ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லியிருக்கிறோம். ஓகே, இந்த H3 டேக் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் இதனுடைய இந்த ஸ்டைல் இடம்பெற்றிருக்கும். இந்த ப்ளூ கலரில் இருக்கும், காப்பர் பிளேட் கோத்திக் போல்டில் இருக்கும். எழுத்துனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னுடைய சைஸ் 14 பாயிண்ட்ஸில் இருக்கும். அதனுடைய வெளியீடு தான் கொடுத்துருக்குது மாணவர்களே. வாங்க இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம்.
சாம்பிள் கோடிங். பார்த்தீங்களா மாணவர்களே, என்ன இருக்குது இதனுடைய ப்ரௌசர் எப்படி டிஸ்பிளே இருக்குது? நம்ம h3ங்கிற டேக் எங்கெல்லாம் பயன்படுத்தணுமோ அங்கெல்லாம் அதனுடைய ஃபான்னுடைய கலர் வந்து எதில் இருக்கு? ப்ளூவில் இருக்கு. அதே மாதிரி அதனுடைய ஃபான் ஃபேமிலி சொல்லியிருக்கிறாங்க, காப்பர் பிளேட் கோத்திக் ஃபோல்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபான் சைஸ் வந்து 14 பாயிண்ட்ல இருக்குது. ஓகே, எங்கெல்லாம் h3ங்கிற டேக்கை பயன்படுத்தணுமோ அங்கெல்லாம் இந்த h3ங்கிற இந்த ஸ்டைல் டேக்கில் பயன்படுத்தின அத்தனை ஸ்டைலும் இதுக்கும் அப்ளை ஆகும். அதற்காகத்தான் இந்த சிஎஸ்எஸ் வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, ஆமாம், அதாவது இங்கே வந்து ஸ்டைல் டேக்கில் இதை கொடுத்துருக்குறோம். அடுத்த பகுதியில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த ஸ்டைலை அப்படியே சிஎஸ்எஸ் ஃபைலாக சேவ் பண்ணிட்டு அதுக்கும் பிறகு இந்த சிஎஸ்எஸ் ஃபைல் என்ன பண்ணுவோம்னா HTML ஃபைலுக்குள்ள கொண்டு வந்து நாம் லிங்க் பண்ணுவோம். அதைத்தான் நம்ம அடுத்த பகுதியில் நம்ம இதுலேயே வந்து பார்க்க போகிறோம். ஓகே மாணவர்களே, இது எப்படின்னு தெரிஞ்சிட்டிங்களா? இதில் பாருங்க, இதே இந்த ப்ளூக்கு பதிலாக நாம் என்ன பண்ணலாம்? ரெட் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ரெப்ரெஸ் பண்ணுங்க, என்ன இருக்கும்? ரெட் கலரில் மாறி இருக்கும். ஓகே மாணவர்களே, அதாவது ஒரு HTML டாக்குமெண்ட்டுக்குள்ளேயே வந்து நாம் ஒரு ஸ்டைல் டேக்கை பயன்படுத்தி எங்கெல்லாம் அந்த டாக்குமெண்ட் இடம்பெறுதோ, அந்த டேக் இடம்பெறுதோ, அந்த டேக்கில் இடம்பெறக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு முழுவதும் ஸ்டைலை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டைல் டேக்கில் என்ன பண்ணணும்? நம்ம வேணுங்கிற பாணி வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, அந்த மாதிரி கொடுக்கறது வந்து நம்ம ஸ்டைல் டேக்கில் பயன்படுத்துகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, இதுலேயே பாருங்க, மேற்கண்ட நிரல் பகுதியில் H3 தலைப்பொட்டின் பாணி தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது. இதன் பிறகு H3 மற்றும் H3 இடைப்பட்ட உள்ளடக்கம் வரையறுக்கப்பட்டிருக்க தோன்றும். இதன் வெளியீடு கீழ்கண்டவாறு தோன்றும் சொல்லிட்டு ஸ்டைல் ஒட்டு ஒரு குறிப்பிட்ட HTML ஆவணத்தின் காட்சி அமைப்பு பாணிகளை கட்டுப்படுத்துகிறது. ஒரு குறிப்பிட்ட ஒட்டின் அதே பாணிகளை ஒரு HTML ஆவணத்தில் மற்றொரு ஆவணத்திற்கு பயன்படுத்த முடியாது. இந்த பக்கநிலை பாணிகள் அல்லது உள்நிலை பாணித்தாள்கள் ஆகும். அதாவது ஸ்டைல் டேக்கில் பயன்படுத்தக்கூடிய அந்த பாணிகளை எங்கே பயன்படுத்த முடியாதுங்கிற மற்றொரு ஆவணத்திற்கு வந்து பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேஜ் லெவல் ஸ்டைல்ஸ் அல்லது இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மாணவர்களே, அடுத்தது இந்த ஸ்டைல் டேக்கில் பயன்படுத்தக்கூடியதை நம்ம வந்து இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள மட்டும்தான் நாம் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத அதில் விளக்கியிருக்கிறாங்க. அடுத்தது உள்நிலை பாணித்தால் ஒரு HTML ஆவணத்தின் உள்ளேயே வரையறுக்கப்பட்ட நடைமுறைப்படுத்தப்படுகிறது. பல்வேறு பக்கங்களுக்கு ஒரே பாணியை பயன்படுத்த விரும்பினால் அந்த பாணித்தாளை அந்த பாணிகளை தனித்தனி கோப்புகளாக வரையறுக்க வேண்டும். இந்த தனி பாணி கோப்புகளை தளப்பரப்பு பாணித்தாள்கள் அல்லது வெளிநிலை பாணித்தாள்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்ஸ். ஏன்னா இந்த HTML டாக்குமெண்ட்டுகளே நம்ம ஸ்டைலை பயன்படுத்தி இருக்கிறோம். ஓகே, ஆனால் வந்து இதே ஸ்டைலை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபைலை சிஎஸ்எஸ் ஃபைலை சேவ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம வேறொரு HTML டாக்குமெண்ட்டில் கொண்டு போய் லிங்க் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கிறத இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்கிறாங்க. அது இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சைட்வைட் ஸ்டைல் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லி அதை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஒரு குறிப்பிட்ட ஒட்டின் பாணியை ஒரு HTML ஆவணத்தின் எந்த ஒரு இடத்திலும் வரையறுக்க முடியும். இதற்கு உள்ளமை பாணி இன்லைன் ஸ்டைல் என்ற பெயர். எந்த ஒரு ஒட்டிற்கும் பாணியை HTML ஆவணத்தில் வரையறுக்க முடியும். இது வரையறுக்கப்பட்ட வரிக்கு மட்டுமே பொருந்தும். அதே ஒட்டினை மீண்டும் அதே ஆவணத்தில் பயன்படுத்தினால் புதிய பாணித்தாள் பாணி பிரதிபலிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, அதே ஒட்டினை அதே ஆவணத்தில் பயன்படுத்தினால் புதிய பாணி பிரதிபலிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரே ஸ்டைலை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாடத்தில் வெளிநிலை பாணித்தாள்கள் அல்லது தளப்பரப்பு பாணித்தாள்களை பற்றி காண்போம். அதாவது சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தளப்பரப்பு பாணித்தாள் வெளிநிலை பாணித்தாளத்தை சிஎஸ்எஸ்ன்னு சொல்றாங்க. இந்த உள்நிலை பாணித்தாள் அப்படிங்கிறது இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளேயே நாம் ஒரு ஸ்டைலை கொடுத்துட்டு அந்த என்ன டேக்ல அந்த ஸ்டைலை வரையறுக்கிறோமோ அந்த டேக்னுடைய நேமை சொன்னால் அந்த டேக்ல எழுதக்கூடிய அனைத்து டெக்ஸ்ட்டும் வந்து ஏற்கனவே ஸ்டைல் டேக்ல இடம்பெற்ற அந்த பாணிகள் வந்து இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த எக்ஸ்டர்னல், அதாவது இந்த அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த வெளிநிலை பாணித்தாளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நாம் ஒரு ஸ்டைலை கொடுத்துட்டு அதை வந்து சிஎஸ்எஸ் ஃபைலை சேவ் பண்ணிட்டு நம்ம ஒரு HTML டாக்குமெண்ட்டுக்கு அந்த சிஎஸ்எஸ் ஃபைலை லிங்க் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டில் வரக்கூடிய கண்டென்ட்டுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், நாம் அந்த ஸ்டைலை வந்து
அப்ளை பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிறத என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளப்பரப்பு பாணித்தாள் அல்லது வெளிநிலை பாணித்தாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை நோட் பண்ணிக்க. தொடரும் பாணித்தாள்கள் தளப்பரப்பு பாணித்தாள் அல்லது வெளிநிலை பாணித்தாள் ஆகும். தொடரும் பாணித்தாள்கள் என்பது பாணித்தாள் மொழியாகும். HTML என்பது ஒரு ஆவணத்தின் வடிவமைப்பை விவரிக்கிறது. CSS பயன்படுத்தி எழுத்து நிறம், எழுத்து பாணி, பக்கங்களுக்கு இடையான இடைவெளி, நெடுவரிசையின் அளவு, எல்லையின் வண்ணம், பின்புற படம் அல்லது நிறம் மற்றும் வலைப்பக்கத்தில் உள்ள பிற விளைவுகளை கட்டுப்படுத்துகிறது. நோட் பண்ணிக்க. CSSனா இதுதான் மீனிங். நோட் பண்ணிக்க மாணவர்களே. இந்த CSS என்னவென்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்தினுடைய நிறம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எழுத்தினுடைய பாணி ஸ்டைலு, அதே மாதிரி பக்கங்களுக்கான இடையான இடைவெளி, நெடுவரிசையினுடைய அளவு, அதே மாதிரி எல்லையினுடைய வண்ணம், பின்புற படம், நிறம், வலைப்பக்கத்தில் வந்து பிற விளைவுகள், இது எல்லாமே கட்டுப்படுத்தக்கூடிய வேலை எது செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த CSS தான் செய்யுது. கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் தான் செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்குது. வெளிநிலை பாணியில் அனைத்து பாணி தகவல்களையும் தனி கோப்புகளாக சேகரித்து HTML ஒட்டின் மூலம் வலைப்பக்கங்களுக்கு சேர்த்துக் கொள்ளலாம். நாம இந்த வெளிநிலை பாணித்தாளில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அனைத்து பாணி தகவல்களையும், ஸ்டைல் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களையும் என்ன பண்ணணும், ஒரு தனி ஃபைலாக வந்து சேவ் பண்ணணும். ஓகே, இந்த CSS ஃபைலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதையும் நோட் பேடில் தான் நம்ம டைப் பண்ணி என்ன பண்ணுறோம், ஃபைல் சேவ் பண்ணும்போது மட்டும் ஃபைல் நேம் கொடுத்துட்டு .css அப்படிங்கிற விரிவோட சேவ் பண்ணணும். அதைத்தான் இங்கே சொல்லிக்கிறாங்க மாணவர்களே, நோட் பண்ணிக்கங்க. வெளிநிலை பாணியில் அனைத்து பாணி தகவல்களையும் தனி கோப்புகளாக சேகரித்து HTML ஒட்டின் மூலம் வலைப்பக்கங்களில் சேர்த்துக் கொள்ளலாம். இந்த பாணி கோப்பு CSS என்ற நீட்டிப்புடன் சேமிக்கப்பட வேண்டும். நோட் பண்ணிக்கணும் மாணவர்களே. அடுத்தது தொடரும் பாணித்தாள்களின் நன்மைகள். இந்த தொடரும் பாணித்தாளினுடைய நன்மைகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் CSS. பராமரிப்பு திறன், மெயின்டெனபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த CSS பொறுத்த வரைக்கும் CSS என்பது வரையறுக்கப்பட்டு தனிக்கோப்புகளால் சேமிக்கப்படுவதால் வலைப்பக்கத்தின் பாணி மற்றும் தோற்றம் இயங்க நிலையில் மாற்றப்பட்டு குறைந்த முயற்சியால் பராமரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது ஆல்ரெடி நான் எழுதி வச்சுக்கிறதுனால இந்த ஃபைல் என்ன பண்ணலாம், நம்ம வேணுங்கிற HTML டாக்குமெண்ட்ல நம்ம இதையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால அதில் வந்து பராமரிக்கிறது வந்து ரொம்ப எளிமை அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து ரீயூசபிலிட்டி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மறுபயன் திறன் அப்படின்னு சொல்லக்கூடியது. CSS-இல் வரையறுக்கப்பட்ட பாணிகள் பல்வேறு HTML பக்கங்கள் திரும்ப பயன்படுத்தப்படுகிறது. ஒரே ஃபைல் என்ன பண்ணிக்கலாம், CSS ஃபைல பல்வேறு வகையான HTML டாக்குமெண்ட்டுக்கு நாம் அதை வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும் மாணவர்களே. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். தொடரும் பாணித்தாளினுடைய நன்மைகள் எழுதுக அப்படின்னு சொல்லி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் எதில் வேணாலும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், அதாவது எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய திறன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வலைப்பக்கங்களில் உள்ள ஒட்டுகளின் பாணிகள் நல்ல முறையில் வரையறுக்கப்பட்டுள்ளதால் அவை எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்டைலை மட்டும் நம்ம தனியாக ஒரு ஃபைலில் வச்சிருக்கிறதுனால அதை வந்து எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வந்து இது இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, இந்த CSS பற்றி வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது கக்கன் வியூம் லீ அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1994 10 என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா CSS வந்து உருவாக்குறாரு. ஓகே, ஆமாம், 1994 அக்டோபர் 10 என்ன பண்ணுறாரு, CSS வந்து ஒரு முதல் உருவாக்குறாரு. இது வந்து W3C என்னும் CSS வேலைக்குழுவால் பராமரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த CSS வேலைக்குழுவால் உருவாக்கப்படும் ஆவணங்கள் குறிப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. W3C மொழியின் உண்மை நடைமுறையை கட்டுப்படுத்துவதில்லை. தற்சார்பு நிறுவனங்களுக்கு அமைப்புகளுக்கும் இந்த மென்பொருளை உருவாக்கிக் கொள்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது CSS பாணி வரையறை விதிமுறைகள், அதாவது ஸ்டைல் டெஃபினிஷன் ரூல்ஸ். இந்த CSS ஸ்டைலை வந்து எப்படி வந்து நாம வரையறுக்கிறது, அதுக்கு என்ன ரூல் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்குறாங்க. வாங்க இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 வகையான அந்த CSS-னுடைய ரூலில் விதிமுறைகள் பார்த்தீங்கன்னா 2 வகையாக பயன்படுத்துகிறாங்க. ஒன்று தேர்வு, இன்னொன்று அறிவித்தல். தேர்வு அப்படிங்கிறது HTML ஒட்டு, அறிவித்தல் அப்படிங்கிறது அதனுடைய பண்புகளும் மதிப்புகளும் சொல்லியிருக்குது. சரி, வாங்க அடுத்தது அதில் என்ன விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நாம பார்க்கலாம். CSS பாணி வரையறுப்பின் 2 முதன்மை பகுதிகள் தேர்வு மற்றும் அறிவித்தல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. CSS பாணி வரையறுப்பினுடைய 2 முதன்மை பகுதியில் ஒன்று தேர்வு, இன்னொன்று அறிவித்தல். தேர்வு என்பது பாணிகளை இடுவதற்கான HTML ஒட்டினை குறிக்கிறது. தேர்வுங்கிறது நம்ம ஸ்டைல் குறிப்பிடறதுக்குண்டான HTML டேக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அறிவித்தல் என்பது பாணி வரையறுப்பை கொண்ட குறிமுறை தொகுதி குறிக்கிறது. அறிவித்தல் அப்படிங்கிறது என்ன, அந்த ஸ்டைல் இருக்கக்கூடிய அந்த குறிமுறையினுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நெளிவடைப்பு குறிக்குள், அதாவது என்ன சொல்றாங்க, இந்த பிரேஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அறிவித்தல் எல்லாம் எந்த பகுதியில் இருக்கணும், பிரேஸ்கில் இடம்பெற்றிருக்கணும். ஒரு தேர்வுக்கு எத்தனை பண்புகளை வேண்டுமானாலும் சேர்க்கலாம், அவை அரைப்புள்ளியால் பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது ஒரு தேர்வுக்கு எவ்வளவு பண்புகளை வேணாலும் சேர்த்துக்கலாம், ஒவ்வொன்றும் எப்படி இருக்கணுங்கிற அரைப்புள்ளியால் வந்து பிரிக்கப்பட்டிருக்கணும். பண்பின் பெயரும் அதன் மதிப்பும் முக்காற்புள்ளியால் பிரிக்கப்படுகிறது. பண்பின் பெயரும் அதனுடைய மதிப்பும் எப்படி இருக்கணும், அதனுடைய அட்ரிபியூட்ஸும் அதனுடைய வேல்யூ, அதாவது கோலன் வச்சு பிரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு வரையறுப்பும் அரைப்புள்ளியால் முடிக்கப்பட வேண்டும். நம்ம ஒவ்வொரு வரையறுப்பும் எப்படி இருக்கோம்னா அரைப்புள்ளியால்
முற்று பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறாங்க. தேர்விங்கிறது டேக்கு, பண்பு மற்றும் அதன் மதிப்புகள் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த தேர்விங்கிறது என்னது? HTML ஒட்டு. இங்கே வந்து பிங்கிறது பேராகிராஃப் டேக் குறிக்கக்கூடியது. பண்பு மற்றும் அறிவித்தல் அப்படின்னா இந்த பான் சைஸ் அப்படிங்கிறது என்னது? அதனுடைய பண்பு, அதனுடைய மதிப்பு தான் இங்கே கொடுத்துருக்குது. கலருங்கிறது பண்பு, ரெட்டுங்கிறது மதிப்பு. ஃபான் அப்படிங்கிறது ஃபான் வெயிட்டுங்கிறது பண்பு, போல்டுங்கிறது அதனுடைய மதிப்பு. ஓகே, அப்போ வந்து தேர்வியும் பண்பு, அதாவது தேர்வியும் அறிவிப்பும் தான் வந்து இந்த சிஎஸ்எஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதனுடைய வரையறுக்கள் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேற்கண்ட எடுத்துக்காட்டில் பேராகிராஃப் ஒட்டுக்கு பாணி பண்புக்குள் வரையறுக்கப்பட்டுள்ளது. இதற்கு பிறகு எப்பொழுதெல்லாம் பேராகிராஃப் ஒட்டு வந்து பயன்படுத்தப்படுகிறதோ அதன் உள்ளடக்கம் மாற்றப்பட்ட பண்புகளுடன் தோன்றும். மேற்கண்ட பாணி வரையறைப்பை உள்நிலை பாணியாக கொடுக்க விரும்பினால் தலைப்பு பகுதியில் ஸ்டைல் தொகுதிக்குள் கொடுக்க வேண்டும். மேற்கண்ட வரையறைப்பை அனைத்து வலைப்பக்கங்களுக்கும் பயன்படுத்த விரும்பினால் .css என்ற நீட்டிப்புடன் தனி கோப்பாக சேமிக்க வேண்டும். மாணவர்களே, இதில் நீங்கள் ஒன்று நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்டைலை நாம் வந்து ஒரு HTML டாக்குமெண்ட்டுக்குள்ளேயே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஸ்டைல் டேக்கில் இதை சொல்லணும். அப்படி இல்லை, நான் வந்து அனைத்து வகையான HTML டாக்குமெண்ட்லேயும் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா இதே இந்த சிஎஸ்எஸ் இந்த ஸ்டைலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாம் ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு அதை வந்து எங்கெல்லாம் HTML டாக்குமெண்ட் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் இந்த சிஎஸ்எஸ் ஃபைலை வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். அதை இந்த இடத்துல சொல்லிக்கிறாங்க. நோட் பண்ணிக்கும் மாணவர்களே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்தது இந்த சிஎஸ்எஸ் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் உரை வடிவூட்டல் பண்புகளும் மதிப்புகளும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது சிஎஸ்எஸ் frequently using text formatting properties and values அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதனுடைய வடிவூட்டல் பண்புகள் மதிப்புகள் என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்க மாணவர்களை பார்க்கலாம். உரையினுடைய நிறம் அப்படின்னா அதனுடைய பண்புகள் நிறம், ப்ரீ டிஃபைன்ட் கலர் நேம். ஓகே, ஒரு பேராகிராஃபுக்கு நம்ம கலர் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நாம் வந்து சிஎஸ்எஸ் இந்த ஸ்டைல் இப்படி தான் பயன்படுத்தணும். பேராகிராஃப் பயன்படுத்தணும், பேராகிராஃப் டேக் சொல்லணும், அதை ஓப்பனிங் பிரேஸ் போடணும், கலர் வந்து பிங்க்கு, க்ளோசிங் பிரேஸ். அடுத்து கெட்டிங்க்கு, அதாவது ஹெச்என் டேக்கில் ஏதாச்சும் நம்ம ஸ்டைலை கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஹெச்என் டேக் சொல்லிட்டு ஓப்பனிங் பிரேஸ்கில் கலர் நேம் மீடியம் சி ஸ்க்ரீன் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணணும். ஓகே, இது வந்து நிறத்தை மாத்திருக்கு. பேராகிராஃப் நிறத்தை மாற்றலாம். இந்த H1லேருந்து H6 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஹெச்என் டேக் வந்து நிறத்தை மாத்திரம். அடுத்தது அலைன்மெண்ட். டெக்ஸ்டினுடைய அலைன்மெண்ட் என்ன? சென்டர், லெஃப்ட், ரைட்டு, ஜஸ்டிஃபை. பேராகிராஃப் தான் நம்ம அலைன்மெண்ட் பண்ணுவோம். அப்போ பேராகிராஃப் டேக் சொல்லணும், ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் போட்டு இடையில டெக்ஸ்ட் லைன் சென்டர்னு சொல்லி கொடுக்கணும். அடுத்து எழுத்தினுடைய வகை, ஃபான் ஃபேமிலி, ஃபான் நேம் சொல்லிட்டு அது பேராகிராஃப் தான் பயன்படுத்த போகிறோம். ஃபான் ஃபேமிலி டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய எழுத்தினுடைய வகையை சொல்கிறோம். எழுத்தினுடைய பாணி அப்படிங்கிறதுல அதுவும் பேராகிராஃப் டேக் தான் பயன்படுத்த போகிறோம். அது நார்மலாக இத்தாலிக்கா, போல்டு அப்படின்னால சொல்லக்கூடியது. ஃபான் ஃபேமிலி டைம்ஸ் நியூ ரோமன், பான் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இத்தாலிக். அடுத்தது எழுத்தினுடைய பாணி நார்மலாக போல்டு அப்படின்னு சொல்லக்கூடியது அது பேராகிராஃப் டேக் தான். டைம்ஸ் நியூ ரோமனில், பான் ஸ்டைலில் வந்து இத்தாலிக், பான் வெயிட் வந்து போல்டு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து எழுத்தினுடைய அளவை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா பேராகிராஃப் டேக்கில் பான் ஃபேமிலி டைம்ஸ் நியூ ரோமன், பான் ஸ்டைல் இத்தாலிக், அந்த பான் சைஸ் வந்து எவ்வளோ பிக்சல் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அடுத்து பின்புறவனம், பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும் அப்படின்னா அது பாடி டேக்கில் தான் நம்ம அதை சொல்லுவோம். ஓகே, அதில் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கலர், வயலட்டா, ரெட்டா, ப்ளூ அப்படின்னு சொல்லி நமக்கு வரையறுத்தா அது வந்து என்ன HTML டாக்குமெண்ட்டில் அதனுடைய தாக்கம் ஏற்படும். அடுத்து எல்லையினுடைய வண்ணம், பார்டர் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்குது. பார்டருடைய ஸ்டைல் என்ன, அதே மாதிரி ப்ரீ டிஃபைன்ட் பார்டர் கலர் நேம் என்ன, திக்னஸாக என்ன எதுங்கிறது எல்லாமே இதில் நம்ம விளக்கணும். அது வந்து என்னென்னா ஹெட்டிங் டேக்கில் தான் நம்ம அந்த பார்டர்லாம் கொடுப்போம். பார்டரில் 2 பிக்சல் சாலிட் ரெட்டை வந்து இங்கே பயன்படுத்திக்கிறாங்க. அடுத்து பின்புற படம், பேக்ரவுண்ட் இமேஜ் ஏதாச்சும் கொடுக்கறதுனாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இந்த URL லிங்க் கூட நம்ம கொடுத்ததையும் பயன்படுத்தலாம். அது பாடி டேக்கில் பேக்ரவுண்ட் இமேஜ், URL, அந்த ஃப்ளவர்னுடைய நேம் கொடுத்துருக்குது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ரிப்பீட்டு, ஓகே, நோ ரிப்பீட் வேணுமா, ரிப்பீட் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பாடி டேக்கில் நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து பேக்ரவுண்ட் பொசிஷன், டைரக்ஷன் சொல்கிறோம். பாடி டேக்கில் என்ன பண்ணுறோம், பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நம்ம இங்கே கொடுக்குற பேக்ரவுண்டு வந்து ரிப்பீட், நோ ரிப்பீட்னு சொல்லிக்கிற பேக்ரவுண்ட் பொசிஷன் வந்து ரைட் டாப்பில் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, மார்ஜின் டாப்லையா, பாட்டமா, லெஃப்டா, ரைட்டு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிற பேராகிராஃப் டேக். அது வந்து எவ்வளோ பிக்சல் இருக்கணும், 50 புள்ளிகளா அல்லது வந்து டாப்பில் 50, அதே மாதிரி லெஃப்டில் 50 அப்படிங்கிறதெல்லாம் அதில் சொல்லியிருக்கிறாங்க. இது 5 மார்க்கில் கேட்கக்கூடிய கேள்வி மாணவர்களே. இதை நீங்கள் எளிமையாக வந்து படித்து தெரிந்து கொள்ளலாம். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, சிஎஸ்எஸ் பாணித்தாள்களை வந்து எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு காலியான நோட்பேடை திறக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நோட்பேடை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். எப்படி வந்து HTML டாக்குமெண்ட் வந்து நம்ம நோட்பேடில் டைப் பண்ணிவிட்டு இப்போ சேவ் பண்ணும்போது .html சேவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ப்ரௌசரில் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் வந்து
இந்த சிஎஸ்எஸ் பாணித்தாள்களை எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோட்பேட் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் உள்ள பாணி பண்புகள் அதன் மதிப்புகளை உள்ளிடவும் அதுக்கு பிறகு .css என்ற நீட்டிப்புடன் கோப்பை சேமிக்கவும். இதையே நம்ம எப்படி சேமிக்கணும்? .cssங்கிற எக்ஸ்டென்ஷனோட சேமிக்கணும். மறந்துடாதீங்க மாணவர்களே. சரி, இது ஒரு நிரல் கொடுத்துருக்குறாங்க. சிஎஸ்எஸ் ஃபைலு. இதில் பேராகிராஃப் டேக்கில் பான் ஸ்டைல் இத்தாலிக்கிற கலர் வந்து மீடியம் சி ஸ்க்ரீன் சொல்லியாச்சு. இது பேராகிராஃப் டேக். ஹெச்என் டேக் என்ன சொல்கிறாங்கன்னா பார்டர் வந்து 2 பிக்சல் சாலிட் ரெட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதையும் வந்து .cssங்கிற நீட்டிப்போட வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கங்க அப்படிங்கிறதுல சொல்லியிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, இதை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது சிஎஸ்எஸ்ஐ HTML உடன் இணைத்தல். எப்படி சிஎஸ்எஸ் ஃபைலை வந்து HTML டாக்குமெண்ட்டோட எப்படி வந்து நம்ம லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தது கொடுத்துருக்குறாங்க. வாங்க பார்க்கலாம். தலைப்பு பகுதியில் சிஎஸ்எஸ் கோப்பை HTML உடன் இணைக்க லிங்க் ஒட்டு பயன்படுத்தப்படுகிறது. மறந்துடாதீங்க. அதாவது சிஎஸ்எஸ் ஃபைலை HTML இணைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன டேக் பயன்படுத்தணும்? லிங்க்ங்கிற டேக்கை பயன்படுத்தணும். மறந்துடாதீங்க. ஓகே. அதாவது லிங்க் ஒட்டினை பயன்படுத்தும் பொழுது பின்வரும் பண்புக்கூறுகள் அதன் நிலையான மதிப்புகளுடன் சேர்த்துக்கொள்ளலாம். அது REL = ஸ்டைல் சீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது REL = ஸ்டைல் சீட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த REL அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியது? ரிலேஷன்ஷிப்பை குறிக்கக்கூடியது. எதனுடைய ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இரண்டு டாக்குமெண்ட்டுக்கு இடையேயான ரிலேஷன்ஷிப். ஓகே, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 டாக்குமெண்ட். அதாவது சிஎஸ்எஸ்க்கும் HTML டாக்குமெண்ட்டுக்கும் இடையே வந்து ஒரு இணைப்பை ஒரு உறவை ஏற்படுத்தக்கூடிய வேலையை எது செய்யுது அப்படின்னா இந்த REL அப்படிங்கிற இது வந்து செய்யுது. நோட் பண்ணிக்க. இந்த பண்புக்கூறு எதை செய்யுதுன்னா இந்த RELங்கிற பண்புக்கூறு இரண்டு டாக்குமெண்ட்டை இணைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகிறது. நோட் பண்ணிக்கிறீங்க. அதில் டைப் வந்து டெக்ஸ்ட் பார் CSS. அடுத்தது ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா CSS கோப்பை வந்து இணைக்கிறதுக்காக இது பயன்படுத்தப்படுகிறது. HTML டாக்குமெண்ட்டோட இந்த CSS ஃபைல் இணைக்கிறதுக்கு இந்த ஹெச் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து லிங்க் ஒட்டினுடைய பொது வடிவம் கொடுத்துருக்காங்க பாருங்க மாணவர்களே. லிங்க் பொது வடிவம் பார்த்தீங்கன்னா லிங்க் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைல் சீட், டைப் வந்து டெக்ஸ்ட் CSS. அடுத்து ஹைப்பர் ரெஃபரன்ஸில் CSS ஃபைலில் வித் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லணும். லிங்க் சொல்லணும், அதனுடைய ரிலேஷன் சொல்லணும், ஸ்டைல் சீட்னு சொல்லிட்டு டைப் வந்து டெக்ஸ்ட் CSSன்னு சொல்லணும். ஹைப்பர் லிங்க்கில் என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த சிஎஸ்எஸ்னுடைய ஃபைல் நேமை சொல்லணும், அதனுடைய எக்ஸ்டென்ஷனுடைய சொல்லணும். ஓகே, பாருங்க மாணவர்கள், ஒரு நிரல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதனுடைய ஃபைல் நேம் என்ன சொல்லிக்கிறான்னா மை style.cssன்னு இதை சேவ் பண்ண சொல்லிக்கிறான் இந்த பகுதியை. ஓகே மாணவர்களே, இந்த பகுதியை மட்டும் ஒரு நோட்பேட் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதை அப்படியே டைப் பண்ணிட்டு எப்படி சேவ் பண்ணணும்? மை style.cssங்கிற விரிவில் சேவ் பண்ண சொல்கிறான். ஓகே, அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு நோட்பேட் ஓப்பன் பண்ணிட்டு HTML டாக்குமெண்ட்டை சேவ் பண்ண சொல்கிறான். பாருங்க, டைட்டிலில் என்ன டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் யூசிங் CSSன்னு கொடுத்துக்கிறோம். அடுத்தது லிங்க் டேக்கில் ரிலேஷனில் ஸ்டைல் சீட் டைப் டெக்ஸ்ட் CSSன்னு கொடுத்துட்டு ஹைப்பர் ரெஃபரன்ஸில் மை style.css இந்த ஃபைல் நேமை இந்த இடத்துல இங்கே லிங்க் பண்ண சொல்கிறான். ஓகே, அதுக்கு பிறகு ஹெட் டேக் முடிஞ்சது, பாடி டேக் முடிஞ்சது. அதுக்கு பிறகு HN டேக்கில் வெல்கம் டு CSSன்னு சொல்லியாச்சு. பேராகிராஃப் டேக்கில் ஒரு பேராகிராஃப் வந்து கொடுத்துருக்குது. பேராகிராஃப் டேக் முடிச்சாச்சு. பாடி டேக் HTML டேக்கில் முடிச்சாச்சு. வாங்க மாணவர்களே, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். CSS ஃபைல் நேம் வந்து மை ஸ்டைல். ஓகே, மை ஸ்டைல் இது வந்து என்ன பேரில் சேவ் பண்ணிக்கிற மை style.css அப்படிங்கிற விரிவில் தான் இதை வந்து நாம் சேவ் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, நம்மளுக்கு அடுத்தது HTML கோடிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன பேரில் இருக்குன்னா CSS_test அப்படிங்கிற ஒரு நேமில் வந்து நாம் இதையே சேவ் பண்ணிக்கிறோம். ஓகே, சரி, இது வந்து உங்களுக்கு நம்ம சேவ் பண்ணும்போது இது என்ன வடிவில் இருக்குது அப்படிங்கிறத நாம் உங்களுக்கு காமிக்கிறவாங்க. மை ஸ்டைல் அப்படிங்கிறது CSS ஃபைலுங்கிறதுனால இங்கே வச்சிங்கன்னாவே சொல்லிடும் கேஸ்கேடிங் ஸ்டைல் சீட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுது. இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து HTML டாக்குமெண்ட். இது நம்மளுக்கு தெரியும் HTML டாக்குமெண்ட் எப்படி இருக்குங்கிறது நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். அந்த ஃபைலினுடைய வடிவம் தெரியும், ஒரு ப்ரௌசர்னுடைய குறியீட்டோடு அது இடம்பெற்றிருக்கும். இது வந்து கேஸ்கேடிங் ஸ்டைல் சீட்டு. இப்போ நாம் என்ன பண்ணிக்கிறோம்னா அந்த கேஸ்கேடிங் ஸ்டைல் சீட்டை எதில் இணைச்சிருக்கிறோம்? இங்கே நம்மளுடைய HTML டாக்குமெண்ட்டுக்கு இணைச்சிருக்கிறோம். அப்போ அந்த HTML டாக்குமெண்ட்டையும் CSS டாக்குமெண்ட்டையும் இரண்டையும் இணைக்கிறதுக்காகத்தான் இந்த ரிலேஷனுங்கிற இந்த பண்புக்கூறு லிங்க் டேக்கில் பயன்படுத்துகிறோம். மறந்துடாதீங்க. ஓகே மாணவர்களே, சரி, இப்போ என்ன இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களே பாருங்க.
இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ண பிறகு உங்களுக்கு இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா மாணவர்களே, இது எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகிருக்குங்கிறது தெரியுதுங்களா? இந்த இரண்டையுமே வச்சு சொன்னா தான் உங்களுக்கு எப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, மை ஸ்டைலுங்கிறது சிஎஸ்எஸ் டாக்குமெண்ட். ஓகே, கேஸ்கரிங் ஸ்டைல் ஷீட்னுடைய டாக்குமெண்ட். அதில் நான் ஃபாண்ட் ஃபேமிலி காமிக் சான்ஸ் எம்எஸ்ங்கிற ஃபாண்ட் ஃபேமிலி கொடுத்துருக்கிறேன். அதில் ஃபாண்ட் வெயிட் போல்டு சொல்லியிருக்கிறேன். பார்டர் வந்து 2 பிக்சல் சாலிட் ப்ளூன்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே, இது வந்து ஹெச்என் டேக்கு. அதுக்கு அடுத்தது பேராகிராஃப் டேக் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, இத்தாலிக் ஸ்டைல் இருக்கணும், மீடியம் சி ஸ்க்ரீனில் கலர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அதாவது என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, இந்த பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் பாரு, பேராகிராஃப் டேக் தான் இங்கே பயன்படுத்திக்கிறோம். இந்த பேராகிராஃப் டேக் எப்படி இருக்கணும், இத்தாலிக் ஸ்டைல் இருக்கணும், மீடியம் சி ஸ்க்ரீனில் இருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், மீடியம் சி ஸ்க்ரீனில் இருக்குது. இத்தாலிக்ங்கிறது சாய்வான எழுத்தில் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. இந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியுமானவர்களே, இந்த சாய்வான வடிவத்தில் இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கடுத்து இந்த ஹெட்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, வெல்கம் டு சிஎஸ்எஸ். அது வந்து நாம் வந்து ஹெச்என் டேக் பயன்படுத்துறதுனால அது வந்து பிக் சைஸில் இருக்குது. அதே மாதிரி அதுக்கு என்ன ஃபாண்ட் ஃபேமிலி பயன்படுத்திக்கிறோம்னா, காமிக் சான்ஸ் எம்எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி ஃபாண்ட் வெயிட் வந்து என்ன சொல்லியிருக்கிறோம், போல்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஓகே, பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிக்சல் சாலிட் ப்ளூ அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இதனுடைய பார்டர் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம், ப்ளூ கலரில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதனால அது வந்து ப்ளூ கலரில் இடம்பெற்றிருக்கிறது. ஓகே மாணவர்களே, இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா, அந்த சிஎஸ்எஸ்ஸை இங்கே கொண்டு வந்து லிங்க் பண்ணதுனால இங்கே கொடுத்த ஹெச்என்ல எழுதப்பட்ட அந்த ஸ்டைல் இந்த ஹெச்என் டேக்கில் என்ன கொடுக்குறோமோ அதுக்கு அப்ளை ஆகும். அதே மாதிரி பேராகிராஃபில் கொடுத்த இந்த ஸ்டைல் பேராகிராஃப் டேக்கில் என்ன இருக்குதோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து அப்ளை ஆகும். ஓகே மாணவர்களே, இப்போ உங்களுக்கு இது எப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, சரி. அடுத்து மாணவர்களே, நாம் பார்க்கக்கூடியது பாருங்க, இது அப்படியே விளக்கிக்கிறான். இது எங்கே எப்படி அப்ளை ஆகுதுங்கிறத சொல்லிக்கிறான். ஓகே, சரி. அடுத்தது உளவியின் பின்புற வண்ணத்தை சிஎஸ்எஸ் மூலம் மாற்றுதல். ஒரு ப்ரௌசர்னுடைய பேக்ரவுண்ட் எப்படி சிஎஸ்எஸ் மூலமாக மாற்றுறது பாருங்க. இதுலேயும் பாடிங்கிற டேக்கில் நம்ம பேக்ரவுண்ட் கலர் பிங்க்னு சொல்லி பயன்படுத்துறங்கிறத சொல்லியிருக்கிறான். இதில் சிஎஸ்எஸ் ஃபைல் அது பேக் கலர் டாட் சிஎஸ்எஸ்ங்கிறது சிஎஸ்எஸ்னுடைய டாக்குமெண்ட்னுடைய பெயர். அடுத்தது HTML டாக்குமெண்ட்னுடைய பெயர் என்ன சொல்லியிருக்கிறான்னா, பேக்ரவுண்ட் அண்டர்ஸ்கோர் சிஎஸ்எஸ் டாட் HTML அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இது HTML டாக்குமெண்ட்டு, இது சிஎஸ்எஸ் டாக்குமெண்ட்டு. சிஎஸ்எஸ் டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் மாற்றுறது மட்டும் சொல்லியாச்சு. அடுத்து HTML டாக்குமெண்ட் என்ன சொல்லியிருக்கிறான்னா, ஹெட் டேக்கில் டைட்டில் சேஞ்சிங் பேக்ரவுண்ட் யூஸிங் சொல்லியாச்சு. அடுத்தது லிங்க் டேக்கில் ரிலேஷனில் என்ன சொல்கிறான்னா, ஸ்டைல் ஷீட் சொல்லிட்டு டைப்பை சொல்லிட்டு ஹைப்பர் லிங்கில் பாடி கலர் டாட் சிஎஸ்எஸ்ங்கிறான். இந்த பாடி கலர் டாட் இங்கே பேக் கலர்னு இருக்குது, இங்கே மாற்றிக்கிங்க, பாடி கலர்னு மாற்றிக்கிங்க. ஓகே, அதுக்கு பிறகு ஹெச்என் டேக்கில் வெல்கம் டு சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது. பாடி டேக்கு முடிச்சுட்டான். சரி, இதனுடைய வெளியீடு எப்படி வருது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ஓகே, இது வந்து பாடி டேக், அதாவது சிஎஸ்எஸ் ஃபைல். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து HTML கோடிங். இப்போ இந்த பேக்ரவுண்டு மட்டும், இந்த ஸ்க்ரீனுடைய பேக்ரவுண்டு மட்டும் நம்ம பாடி டேக்கில் கொடுத்துருக்குறோம். ஆனால் அந்த இந்த சிஎஸ்எஸ் ஃபைலினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி கலர்ஸ். அதைத்தான் நாங்கள் லிங்க் பண்ணிக்கிறோம் லிங்க் டேக் மூலமாக. இப்போ என்ன ஆகும்னா, இந்த வெப்பேஜினுடைய பேக்ரவுண்ட் என்ன கலரில் இருக்கும், இங்கே நாம் என்ன கலரை கொடுத்துருக்குறோமோ சிஎஸ்எஸ் ஃபைலில் அந்த கலர் தான் வந்து ஒரு ப்ரௌசர்னுடைய, அதாவது அந்த வெப்பேஜினுடைய பேக்ரவுண்டில் வந்து இடம்பெறும், பிங்க் கலரில் இடம்பெறும். அவ்வளோதான் இங்கே நாம் சொல்லியிருக்கிறோம். வாங்க மாணவர்களை, இதையே ஒர்க் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா மாணவர்களே, இந்த ப்ரௌசருடைய பேக்ரவுண்ட் என்ன ஆயிடுச்சு, பிங்க் கலரில் இடம்பெற்றிருக்கிறது. ஓகேங்களா, எப்படின்னு தெரிஞ்சிட்டிங்களா? ரொம்ப சிம்பிள். ஓகே, இந்த பிங்கை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடிக்கு பயன்படுத்துகிறோம். ஓகே, ஆமாம், பேக்ரவுண்டு பாடினுடைய பேக்ரவுண்டுக்கு வெல்கம் டு சிஎஸ்எஸ்ன்னு வருது பார்த்தீங்களா, இந்த வெப்பேஜினுடைய பேக்ரவுண்டாக பயன்படுத்துகிறோம். ஒருவேளை நான் இந்த பிங்க் பதிலாக நான் வந்து எல்லோ யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம
பாருங்க. பாகமானவர்களே, மறுபடியும் அதை நம்ம ஏதோ ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, மாறுதுங்களா? சரி, இந்த மாதிரி நம்ம வேணுங்கிற பேக்ரவுண்ட் எல்லாமே நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். ஓகே, இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம H1 டேக் யூஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த வெல்கம் டு சிஎஸ்எஸ் கூட நம்ம வேணுங்கிற மாற்றத்தை நம்ம அதே ஸ்டைல் டேக்லேயே நம்ம செய்ய முடியும். நம்ம என்ன பயன்படுத்தி இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் H1 டேக் கொடுத்துருக்குறோம். இந்த H1 வெல்கம் டு சிஎஸ்எஸ் கூட நம்ம வேணுங்கிற ஸ்டைல் எல்லாமே நாம மாற்றிக்க முடியும். வாங்க அது எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். கோடிங்க நம்ம என்ன பண்ணலாம், இதுல கூட நாம பயன்படுத்தலாம். H1 டேக்ல என்ன வருதோ அதுக்கு நாம கொடுக்க முடியும். ஓகே மாணவர்களே, இப்போ நம்ம இந்த சிஎஸ்எஸ் வந்து நம்ம எப்படி HTML டாக்குமெண்ட்டோட லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து, அந்த லிங்க் பண்ணுறதுக்காகத்தான் அந்த லிங்க் டேக்கில் ரிலேஷன் அப்படிங்கிறத அந்த பண்புக்கூற பயன்படுத்துகிறோம். அது என்ன பண்ணுறோம்னா 2 டாக்குமெண்ட் வந்து லிங்க் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று. ஓகே மாணவர்களே, இது எப்படி நாம் பயன்படுத்தினோம், அதாவது என்ன ஸ்டைலில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்த்தோம். இது ரொம்ப ஒரு எளிமையான பாடம் தான். நாம் HTML டாக்குமெண்ட்டை மட்டும் எப்படி டெவலப் பண்ணுறோன்னு தெரிஞ்சுட்டா நமக்கு வேணுங்கிற ஸ்டைல் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துக்க முடியும். அதில் குறிப்புரை கொடுத்துருக்குறாங்க பாரு மாணவர்களே. சில நேரங்களில் கூடுதலான குறிப்புரைகளை பாணித்தாள் தொகுதியில் இட வேண்டியிருக்கும். அதனால் பாணித்தாளில் எந்த பகுதியில் குறிப்புரை இடுவது மிக எளிது, குறிப்புரை எளிதாக திஸ் இஸ் அன் கமாண்ட் அண்ட் ஸ்டைல் ஷீட் என்று குறிக்குள் கொடுக்கப்படலாம். அதாவது இதைத்தான் என்ன சொல்கிறான்னா, ஒரு ஃப்ரண்ட் ஸ்லாஷ் ஸ்டார் ஒரு ஸ்டார் ஃப்ரண்ட் ஸ்லாஷ் கொடுத்தா இது வந்து குறிப்புரை கூற்றா வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நோட் பண்ணிக்கங்க. அடுத்து சிஎஸ்எஸ் ஒர்க் ஷாப்பில் வந்து இதை சொல்லிக்கிறாங்க. என்னென்னலாம் சொல்லணும்னா, உன்னுடைய பள்ளியின் பெயரை வலைப்பக்கத்தை சிஎஸ்சி கொண்டு உருவாக்க, உன்னுடைய மாவட்டம் மற்றும் வலைப்பக்கத்தை உருவாக்க, HTML கட்டைம் போட்டுகளை வடிவூட்டம் செய்ய சிஎஸ்எஸ் பயன்படுத்துக அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுவோ மாணவர்களை நினைவில் கொள்கை பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஷீட்டை பற்றியெல்லாம். இதை வந்து நீங்கள் தெளிவாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒன்று தான். ஓகே, இதை வந்து நீங்கள் எளிமையாக தெரிந்து கொள்ளலாம். ஓகே மாணவர்களே, இப்போ இந்த நிரல் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, இந்த ஸ்டைலுங்கிற டேக்லேயே வந்து நாம் இந்த H3ங்கிற டேக்கில் பயன்படுத்தக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டுக்கு எல்லாமே நாம் இங்கே வடிவூட்டலை வந்து செஞ்சுட்டு ஸ்டைலை கொடுத்துட்டோம். ஆனால் நம்ம அடுத்தது பார்த்தது இது எல்லாமே எப்படி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணிக்கிறோம், நாம் ஒரு சிஎஸ்எஸ் டாக்குமெண்ட்டை டைப் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை கொண்டு வந்து நாம் இங்கே லிங்க் பண்ணிக்கிறோம். அதுக்காக லிங்க் டேக் பயன்படுத்தணும், ரிலேஷனுங்கிற பண்புக்கூறில் பயன்படுத்திக்கிறோம். ஓகே, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது ஒரு HTML டாக்குமெண்ட்டுக்கு ஒரு அழகுபடுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான் வந்து சிஎஸ்எஸ், அதாவது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட், தொடரும் பாணித்தாள்கள் அப்படிங்கிறத நாம் பயன்படுத்துகிறோம். அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மாணவர்கள் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஓகே மாணவர்களே, இத்துடன் வந்து இந்த பாடம் நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே, வணக்கம்.